அவளுக்கு வச்சது? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்குங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சுக்கு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிட்டு நீங்க? நாங்க மானம் கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தான் அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போட்ட? ஈவேராவை பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி ஓடி போய் வழக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்துன நீங்க. ஒரு தேசிய பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம், தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி விட்டு எழுச்சி உருகிற காலம் இது. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது. ஐயா என்பது நாங்க வெறும் அடிபட்ட புலி இல்ல, அடிமைப்பட்ட இனம் இல்ல, ரெண்டும் பார்த்து செய்யணும். சும்மா தேவையில்லாம வந்து அவன் பேச்சுக்கான். சரி, நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது பண்ண என்ன ரியாக்ஷன், என்ன நடவடிக்கை? என் ராத்தன் தெய்வ திருமகன உமனேஸ்வரன் சொல்றான், இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன இவன் வீட்டு பெண்கள் அனுப்பி வச்சுக்கேன் சேப்டா தானே இது. ஏண்டா 4 சோத்துக்கள் இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க என்ன விட்டுருவீங்க. உங்களை அந்த அரசு அதிகாரம் எத்தனை நாளத்துக்கிட்ட அந்த அதிகாரம் இருந்துரும்? எத்தனை நாளத்துக்கு? 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோம்டா. நிரந்தர முதல்வர் சொன்னவனா இங்க படுத்துக்கான்னு என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம் வெட்டி விட்டுட்டா நாய். மலைய நிரந்தரம் இல்ல, பார்த்து பண்ணணும். சும்மா ஒவ்வொன்னையும் சாட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் படுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடனா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறிய. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சித்த நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானது கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான். நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம். அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்களுமா, எழுச்சி பாடல்களுமா பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்தை போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணின்னு கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? வறண்டு போச்சா? துணைவேந்தர் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, கல்வி சான்றோர்கள் இல்ல, அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல. ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவோட அறிஞர் வேணுமா பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவோட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன வழக்கம் வச்சு, என்ன வழக்கம்? எங்க கொண்டு போறீங்க நாட்டை? ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல. இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுத்து. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை கொடுத்து பேரணி பண்ணது யார்? வாழ்க்கை நீங்க தானே. நீங்க தானே இடின்னு வர்றேன் மோடின்னு ஓடி பண்ணது யார்? யாரும் எண்ணக்கூடாது, எதையும் எண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பணத்தை போட்டு, பிணம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஏதாவது எடுத்து பேசினா வாயில பணத்தை போட்டு மூடணும். இதுவே ஒரு ஆட்சி. முடிவு வராதுங்க. எப்படி முடிவு வரும்? நாம தாங்க முடிக்கணும். ஆனா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. நான் தான் மாத்தணும். காலம் வரும் எப்படி காத்திருக்கும்? காலத்தை நான் உருவாக்கணும். சும்மா மாறும்னா முடியும்னா அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம். முடியட்டும் விடியட்டும்னாரு. திருப்பி அதே போலவே நாங்க வர்றோம். முடியட்டும் விடியட்டும். அன்னைக்கு திராவிடர்கள் பாடினீங்க, இன்னைக்கு தமிழர்கள் பாடுறோம். எப்படி